கொடுக்கப்பட்ட துணி மாதிரிகளின் அமைப்பை தீர்மானித்தல் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் துணிகளின் லேபிளிங் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பல்வேறு வகையான துணிகளை அடையாளம் காண்பதற்கான அளவுகோல்களை விளக்கலாம் மற்றும் கொடுக்கப்பட்ட துணியின் அமைப்பை தீர்மானிக்கலாம். பல்வேறு வகையான துணிகளை அடையாளம் காண சில அளவுகோல்கள் உள்ளன. துணியின் சரியான மற்றும் தவறான பக்கத்தை அடையாளம் காண துணியின் இரு புறத்தையும் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கவும். துணியின் வலது பக்கத்தை சரிபார்க்கவும். வடிவமைப்பு பிரகாசமாகவும் தெளிவாகவும் உள்ளது. செல்வேஜ் இருண்டது. குவியல்கள் தெரியும். உதாரணமாக, பருத்தி போன்ற ஒரு குறிப்பிட்ட துணியை நீங்கள் வாங்க விரும்பினால் பொதுவாக அந்த பொருளின் செல்வேஜில் எழுதப்பட்ட ஃபைபர் வகை பற்றிய தகவலை நீங்கள் காணலாம். ஆனால் சில துணிகளில் பெயரிடப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலைகளில் பல்வேறு வகையான சோதனைகள் ஃபைபரை தீர்மானிக்க உதவுகின்றன. செய்ய கடினமாக இல்லாத 2 சோதனைகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. எரியும் சோதனை. இடுக்கி முள் உபகரணத்தின் உதவியுடன் சில நூல்கள் அல்லது ஒரு சிறிய துணி ஒரு தீயில் கிடைமட்டமாக எரிக்கப்படும். எரியும் முறை, வாசனை மற்றும் அதன் சக்கையை கொண்டு அதன் வகையை பற்றி அறியலாம். ட்ரை டியரிங் சோதனை. ஒரு துண்டு துணி வெட்டப்பட்டு கையால் உருவாக்கப்படுகிறது. இலையின் நீளம் கிழிந்த ஓரங்களில் முடிவடைகிறது. ஓரங்கள் இலையின் வகையை பற்றி தெரிவிக்கிறது. இந்த சோதனை பருத்தி மற்றும் கைத்தறி ஆகியவற்றில் இருந்து வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. எரியும் சோதனை இந்த துணிகளுக்கு அதே அம்சங்களை வழங்குகிறது. வெவ்வேறு நாடுகளில் உள்ள டெக்ஸ்டைல் லேபிளிங் விதிமுறைகள் துணி தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் வகைகளை பற்றிய தகவல்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆடைகளில் ஃபைபர் உள்ளடக்கத்தக்க தகவல் காலர் அல்லது பக்கவாட்டு சீம்களில் பொருத்தப்பட்ட அல்லது தைக்கப்பட்ட லேபிள்களில் எழுதப்பட்டுள்ளது. துணிகளில் இது செல்வேஜ் மீது எழுதப்பட்டுள்ளது. தயாரிப்பு ஒரு பேக்கேஜாக விற்கப்பட்டால், உதாரணம் சாக்ஸ், தகவல் பேக்கேஜிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. 100% பட்டு. ஒரே ஒரு மூலப்பொருளிலிருந்து 100% தயாரிக்கப்படும் பொருட்கள் தூய்மையானது அல்லது அனைத்தும் என்று விவரிக்கப்படலாம். காணக்கூடிய அலங்கார பொருட்களுக்கு 7% அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. வடிவமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் இன்டர்லைன்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இல்லை. 80% நைலான், 20% எலாஸ்டேன். கலப்பு பொருட்களுடன் இழைகளின் எடையின் சதவிகிதத்தை கொடுக்க வேண்டும். இழைகள் குறையும் வரிசையில் பட்டியலிடப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 85% பட்டு. பல இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஜவுளிகளுக்கு அதில் ஒன்று குறைந்தது 85% இருந்தால் 85% குறைந்தபட்சம் உள்ளடக்கம் என்று சொன்னால் போதுமானது. கம்பளி மற்றும் விஸ்கோஸுடன் 60% பட்டு. ஒரு கலவையில் எந்த ஃபைபரும் 85% இல்லை என்றால் குறையும் வரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ள மற்ற கூறுகளுடன் ஆதிக்கம் செலுத்தும் இழையின் சதவிகித பங்கை கொடுத்தால் போதுமானது. 85% பருத்தி, 15% மற்ற ஃபைபர். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகள் 10%க்கும் குறைவான அளவில் இருந்தால் அவை பிற இழைகள் என்று குறிப்பிடப்படலாம். வெளிப்புற துணி 100% நியூவுல், லைனிங் 100% சில்க். லைனிங் ஆடைகளில் பிரதான லைனிங் மெட்டீரியலான ஃபைபர் உள்ளடக்கம் கொடுக்கப்பட வேண்டும். கவுண்டிங் கிளாஸ் அல்லது மேக்னிஃபையிங் லென்சஸ், woven fabric, knitted fabric, non-woven fabric, lace fabric மற்றும் fur fabric மற்றும் woven fabricin மாதிரிகள் தேவைப்படும் ஒரு பணியை நாம் இப்போது செய்வோம். கொடுக்கப்பட்ட நெய்த துணி woven fabric மாதிரியின் அமைப்பை தீர்மானிப்பதே பணி. துணி மாதிரிகளுக்கு 1, 2, 3 முதல் 10 வரை அடையாள குறியீடு எண்களை கொடுங்கள்.
மாதிரி எண் 1 எடுத்து துணி மாதிரியை மேசையில் வைக்கவும். துணி மாதிரியை லேசாக மடித்து உங்கள் கையின் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் தொட்டு இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி தடிமனாக உணரவும். மெல்லிய துணியா அல்லது அடர்த்தியான துணியா அல்லது நடுத்தர துணியா என்பதை அலசவும். மெல்லிய துணியாக இருந்தால் இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள துணியின் எடை என்ற நெடுவரிசையில் லைட் வெயிட் என்று எழுதவும். அது தடிமனான துணியாக இருந்தால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள துணியின் எடை என்ற நெடுவரிசையில் அதிக எடை என்று எழுதவும். அது தடிமனானதாகவும் மெல்லியதாகவும் இருந்தால் அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள துணியின் எடை என்ற நெடுவரிசையில் நடுத்தர எடை என்று எழுதவும். உங்கள் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் துணியை தொட்டு மாதிரி மென்மையானதா அல்லது கடினமானதா என்பதை தீர்மானிக்கவும். துணி மாதிரி மென்மையாக இருந்தால் அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள மென்மையான அல்லது கடினமான என்ற நெடுவரிசையில் மென்மையானது என்று எழுதவும். துணி மாதிரி கரடு முரடானதாக இருந்தால் அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள ஸ்மூத் அல்லது ரஃப் என்ற நெடுவரிசையில் ரஃப் என்று எழுதவும். துணி மாதிரியின் கீழே உங்கள் கையை வைத்து துணியின் டிரான்ஸ்பரன்சி தன்மையை சரிபார்க்கவும். துணி மாதிரி மூலம் உங்கள் கையை சரியாக பார்க்க முடிந்தால் அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள டிரான்ஸ்பரண்ட் அல்லது நான் டிரான்ஸ்பரண்ட் என்ற நெடுவரிசையில் டிரான்ஸ்பரண்ட் என்று எழுதவும். துணி மாதிரி மூலம் உங்கள் கையை சரியாக பார்க்க முடியாவிட்டால் அட்டவணையில் உள்ள மாதிரி எண் 1 வரிசையில் உள்ள டிரான்ஸ்பரண்ட் அல்லது நான் டிரான்ஸ்பரண்ட் என்ற நெடுவரிசையில் நான் டிரான்ஸ்பரண்ட் என்று எழுதவும். மற்ற எல்லா மாதிரிகளுக்கும் மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும் மற்றும் அட்டவணையின் நெடுவரிசைகளை நிரப்பவும். இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் துணிகளின் லேபிளிங் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். பல்வேறு வகையான துணிகளை அடையாளம் காண்பதற்கான அளவுகோல்களை விளக்கவும் மற்றும் கொடுக்கப்பட்ட துணியின் டெக்ஸ்சரை தீர்மானிக்கவும் முடியும்.